உங்கள் ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சுன்னா நீங்களும் உங்கள் ஆதார் கார்டை கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். உங்களோட ஆதார் கார்டை லாகின் பண்ணினா இந்த மாதிரி தான் வரும். இதில் இந்த டாக்குமெண்ட் அப்டேட்னு இருக்கு பாருங்கள். திஸ் சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஸ்டில் 14 செப்டம்பர் 2024 நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து சார்ஜஸ் போடுவாங்க. அந்த சார்ஜஸ் எவ்வளோன்னு தெரியாது. அதுக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கலான்னா, ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, பிஓஐனா ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, புகைப்படம் மற்றும் பிறந்த தேதி இருக்கும் ஒரு அடையாள அட்டை. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டை அதில் வந்து உங்கள் ஃபோட்டோ இருக்கணும், பேர் இருக்கணும், வயசு இருக்கணும். அந்த டாக்குமெண்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்களோட ஆதார் கார்டில் இருக்கணும். அதுக்கு நீங்கள் என்னென்ன கொடுக்கலாம்னா, யூடிஐடி கார்டு, நீங்கள் ஹேண்டிகேப்டாக இருந்தீங்கன்னா யூடிஐடி கார்டு கொடுக்கலாம், இல்லை டிஎல் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், பாஸ்போர்ட் கொடுக்கலாம், மார்க் ஷீட் வந்து நீங்கள் ஒரிஜினல் தான் கொடுக்கணும். அதே மாதிரி ரேஷன் கார்டு கொடுக்கலாம், மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம், பேன் கார்டு கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட் இருக்குது. நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க 8 டாக்குமெண்ட் வந்து யூஸ்வலாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற டாக்குமெண்ட். இந்த டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ஆதார் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 டாக்குமெண்ட் கொடுக்கணும். ஆதார் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 2 டாக்குமெண்ட் கொடுக்கணும். ஒன்று வந்து ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, இன்னொன்று வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ். ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியில் இந்த 8 டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், இதுக்கு வந்து தற்போதுள்ள முகவரி இருக்கும் ஒரு அடையாள அட்டை. நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரூஃபில் கரண்ட் அட்ரஸ் இருக்கணும், அந்த அட்ரஸ் கூட மேட்ச் ஆகணும். அதில் வந்து நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட், யூடிஐடி கார்டு, இபி பில், கேஸ் பில், பாஸ்போர்ட், வாட்டர் டேக்ஸ் பில், ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பில், ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, எம்பி, எம்எல்ஏ, எம்சி அவங்ககிட்ட வாங்கின லெட்டர், இந்த மாதிரி ஒரு 10 டாக்குமெண்ட் இருக்குது. அதுக்கு கூடவும் இருக்குது. நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து உங்ககிட்ட இருக்க இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டே உங்ககிட்ட இருக்கும். நீங்கள் வந்து கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டை அப்டேட் பண்ணணும். உங்கள் ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷம் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும். தேங்க்யூ.